நற்கருணை நாதரே துணையாக வாருமே. நற்கருணை நாதரே துணையாக வாருமே. ஆண்டவரே, நீர் தாவீது அரசனை தேர்ந்தெடுத்து ஆசீர்வதித்தது போல எங்களையும் கிறிஸ்தவர்களாக வாழ அழைத்து எங்களுக்கு தேவையான ஆசீர்வாதங்களை கொடுத்து கொண்டிருக்கிறேன். நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். முதல் வாசகத்திலே நாம் பார்க்கிறோம் எவ்வாறு ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த தாவீதை ஆண்டவர் அரசனாக்கி அவருக்கு தேவையான எல்லா ஆசீர்வாதங்களையும் நிரம்ப கொடுத்தார் என்றும் இஸ்ரவேல் மக்களை எவ்வாறு ஆசீர்வதித்தார் என்றும் விளக்குகிறது. இரண்டாம் வாசகத்திலே நாம் பார்க்கின்றோம் இயேசு கிறிஸ்துவை பற்றி நாம் பறைசாற்றும் நற்செய்திக்கு ஏற்ப நாம் வாழ வேண்டும் என்றும் கடவுளின் நற்செய்தியாளர்களாக நம் சொல்லாலும் செயலாலும் விளங்க வேண்டும் என்றும் ஞானமே உருவாகிய கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பார் என்றும் விளக்குகிறது. நற்செய்தி வாசகத்திலே நாம் பார்க்கின்றோம் இயேசுவின் பிறப்பை பற்றி விளக்குகிறது. கபிரியேல் தூதர் அன்னை மரியாவுக்கு தோன்றி அருள் மிக பெற்றவரே வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கின்றார் என்று வாழ்த்தினார். மேலும் தூய ஆவியினால் மரியன்னை கருவுற்று மகனை பெற்றெடுப்பார் என்றும் அவருக்கு வல்லமை இருக்கும் என்றும் இயேசு என்னும் பெயரை அவருக்கு சூட்ட வேண்டும் என்றும் அவருடைய ஆட்சி என்றென்றும் இருக்கும் என்றும் மரியாவுக்கு வானதூதர் கபிரியேல் தெளிவுபடுத்துகிறார். பின்பு அன்னை மரியாள், நான் ஆண்டவரின் அடிமை, உம் சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்று தன்னை முழுவதும் கடவுளுக்கு அர்ப்பணித்தார். நாமும் தூய ஆவியை நாம் பெற்றிருக்கின்றோம். திருமுழுக்கின் வழியாக ஆண்டவருடைய ஆவி நம்மேல் இருக்கிறது. அன்னை மரியாளைப் போல இயேசு கிறிஸ்துவின் அன்பு சீடர்களாக வாழ்வோம். ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிப்போம். நம் குடும்பத்திற்காக, நம் தனிப்பட்ட வாழ்க்கைக்காக, உடல் நோயால் வருந்துகின்ற மக்களுக்காக எல்லாம் அல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இயேசுவுக்கு புகழ். மரியே வாழ்க. ஆமென்.